Hello students, இப்போ நம்ம class 12 Mathsல 12th chapter discrete mathematics example 12.6ல இருந்து 12.10 வரைக்கும் பார்க்க போறோம். 12.6 இதுலயும் நம்ம வந்து closure, commutative, associative property மட்டும் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். So first binary operation correct-ஆன்னு பார்த்துடலாம். a star b equal to a power b, a comma b belongs to n ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதை மல்டிப்ளை பண்ணுறது நேச்சுரல் நம்பராக தான் வரும். ஸோ இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ்க்கு a ஸ்டார் b a பவர் bனா b ஸ்டார் a b பவர் ஏன்னு வரும். அப்போ ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் இல்லைனாலே அசோசியேட்டிவ் ஆன்சரும் சேமாக வராது. இது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா நம்மளே ஏ ஒரு நம்பர் பி ஒரு நம்பர்னு எடுத்துப்போம். அப்போ a ஸ்டார் bனா a பவர் b 2 பவர் 3 8, b ஸ்டார் ஏனா b பவர் a, அப்போ 3 ஸ்கொயர் 9ன்னு வரும். ஸோ ரெண்டுமே சேம் இல்லை, கம்யூட்டேட்டிவ் இல்லை. இதே மாதிரி தான் அசோசியேட்டிவ்க்கு a b cக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ b ஸ்டார் cனா b பவர் c, a ஸ்டார் b ஸ்டார் cனா a பவர் b பவர் c. அதே மாதிரி தான் இதையும் போடுறோம். ஆக மொத்தம் ரெண்டுமே சேமா இல்லை. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இல்லை, நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ m ஸ்டார் n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு டேர்முக்கு நல்ல ஸ்டார் இருக்கோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் பிளஸ் இந்த டேர்ம் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலா. ஆன்சர் ரிசல்ட்டா வரணும். நமக்கு ஏற்கனவே இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு m ஸ்டார் என்ன எப்படி போடுவோம்? m பிளஸ் n மைனஸ் mn. n ஸ்டார் mனா n பிளஸ் m மைனஸ் nm. ஆக மொத்தம் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உண்டு. அசோசியேட்டிவ்னா 3 எடுத்துப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் m ஸ்டார் nனா m பிளஸ் n மைனஸ் mn ஸ்டார் p. ஃபர்ஸ்ட் இதை போடுவேன், பிளஸ் இந்த டேர்ம் போடுவேன், மைனஸ் இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ m பிளஸ் n மைனஸ் mn பிளஸ் p மைனஸ் mp மைனஸ் np மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் mnpன்னு வரும். இதே மாதிரி பிராக்கெட்டை மாற்றி போடணும். அப்பயே ஆன்சர் சேம் ஆகுது. ஸோ ஸ்டார் ஆஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இன்டீஜர்னா நான் a ஸ்டார் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ, ஏக்கு பதில் எம்னு போடுறோம். அப்போ இதையும் எடுத்துக்கிட்டோன்னா m ஸ்டார் ஏ எப்படி போடுவோம்? m பிளஸ் இ மைனஸ் me ஈக்குவல் டு m. mm கேன்சல் ஆகிடும். ஈயை காமனாக எடுத்தா 1 மைனஸ் m. அப்போ ஈயோட ஆன்சர் 0. m வந்து 1ஆ மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி எனி இது இருந்தாலும் இதோட ஆன்சர் ப்ரூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் m டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம்? m ஸ்டார் m டேஷ் எப்படி எடுத்துக்கலாம்? m பிளஸ் m டேஷ் மைனஸ் m டேஷ் ஈக்குவல் டு ஈனா 0. அப்போ பிளஸ் m இந்த பக்கம் வந்தால் மைனஸ் m டேஷை காமனாக எடுத்தா 1 மைனஸ் m. அது இங்கே டிவைடில் வரும். ஸோ இதில் வந்து 1 மைனஸ் m மட்டும் 0ன்னு வரக்கூடாது. அதாவது m 1ன்னு வராமல் இருந்தால் m வந்து 1ன்னு வந்ததுன்னா இது வந்து நாட் டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ இன்வெர்ஸ் வந்து இதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த m வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வேளை 1ஆ இருந்துச்சுன்னா இன்வெர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஏபி கொடுத்துட்டு பூலியன் மேட்ரிக்ஸ் படி போடுங்க. ஏ கன்ஜங்ஷன் பி, ஏ டிஸ்ஜங்ஷன் பின்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்ப ஆன்சர் மேக்ஸிமம் நம்பர் போடணும். இந்த சிம்பிள் இருக்கிறப்ப ஆன்சர் மினிமம் நம்பர் போடணும். இப்போ இங்கே பாருங்களேன், 0 1 எது மேக்ஸிமம்? 1. இந்த நடுவில் உள்ள ஸ்டெப் போடணும்னு கட்டாயம் இல்லை. இங்கே 1 1னா மேக்ஸிமம் 1, 1 0னா மேக்ஸிமம் 1, 1 1னா மேக்ஸிமம் 1. இதுவே இங்கே இன்வெர்டர் சிம்பிளாக இருக்கா. அப்போ மினிமம் நம்பர் 0 1னா 0 தான் போடுவோம். 1 1 ரெண்டும் சேம்ன்றனால 1 அப்படி போடணும். நெக்ஸ்ட் இப்போ இங்கே z5 ஆஃப் மாடுலோ 5 பிளஸ் அடிஷன்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் என்னென்னு எழுதுவேன். 0ல இருந்தா எப்போதுமே நம்பர்ஸ் ஆரம்பிக்கணும். அப்போ 0 1 2 3 4. அடிஷன்ன்றனால நான் 0 1 2 3 4 0 1 2 3 4ன்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதையே ஆட் பண்ணி போடணும். 0 பிளஸ் 0 0, 0 பிளஸ் 1 1, 0 பிளஸ் 2 2, 0 பிளஸ் 3 3, 0 பிளஸ் 4 4ன்னா இதில் என்னென்ன எனக்கு ஆன்சர் வந்து இந்த இது மட்டும்தான் வரணும். இதை தாண்டி வரக்கூடாது. ஒருவேளை இதை விட ஆன்சர் அதிகமாக வந்தால் இது பிளஸ் 5 தானே, 5ஐ சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிளஸ் 4 வந்து 8.
அப்போ 8ல் 5 போயிட்டா ரிமைண்டர் 3 வரும். அப்போ அந்த 3 ஆன்சர் தான் போடணும். ஸோ இங்கே இருக்கிற எலிமெண்ட்டே தான் இந்த இடத்துல எனக்கு வருது. அதுவும் எக்ஸாக்ட்லி 1 டைம் தான் வருது. ஸோ இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். அதே போல் இப்போ இந்த மெயின் டயக்னலை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வர எலிமெண்ட்டும் இங்கே வர எலிமெண்ட்டும் சேமாக இருக்கு. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக்கல் பிளேஸ்ட் வித் மெயின் டயக்னல், அதனால இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்தது எப்போதுமே இந்த மாதிரி அடிஷன் சம்க்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு இது எதில் ஆரம்பிக்குது 0, அதனால ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0. அப்போ ஒன்று 0 எங்கே வருதோ அதை பாக்ஸ் போட்டுப்போம். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 0 எங்கே பாக்ஸ் போட்டோம் 0க்கு நேராக, இன்வர்ஸ் ஆஃப் 1 எங்கே பாக்ஸ் போட்டிருப்போம் 4க்கு நேராக, இன்வர்ஸ் ஆஃப் 2 3க்கு நேரான்னு ஒன்றோட இன்வர்ஸும் எழுதுகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், பட் அவங்களே நம்பர் கொடுத்துட்டாங்க 1 3 4 5 9. அதே போல் இது மல்டிப்ளை பை 11. அப்போ மல்டிப்ளை பண்ணி போனோம். ஆன்சர் 11 விட அதிகமாக வந்ததுன்னா 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு, இப்போ ப்ளஸ்னா மைனஸ் பண்ணுறோம், மல்டிப்ளைனா டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 9 சார் 81, 81 11 டேபிள்ஸால் டிவைட் பண்ணால் 11 7 சார் 77, பேலன்ஸ் 4ன்னு வரும். அதனால இங்கே 4 போட்டேன். ஸோ இதுக்கு எப்போதும் போல் ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு பாக்ஸ் இந்த டேபிள் இட்ஸ் எக்ஸாக்ட்லி 1 எலிமெண்ட் தான் இங்கே இருக்கிறது அது 1 டைம் தான் வருது. ஸோ இட் இஸ் பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் டயக்னலை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்கலாக வரனால இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே போல் மல்டிப்ளிகேஷன்றனால அதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உண்டு. இங்கே 1ல் ஆரம்பிக்கிறதுனால ஐடென்டிட்டி எலிமெண்ட் இஸ் 1. அப்போ எல்லா இடத்துலையும் 1 மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 1 இன்வர்ஸ் ஆஃப் 3ன்னு போடணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 12.6லேருந்து 12.10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.